ஆண்டவர் எப்பொழுதுமே பெண்களை முதல் தரமாகத்தான் ஆசீர்வதிக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. குடும்பத்தில் எப்பொழுதுமே நினைப்பாங்க, பெண்கள் என்றாலே கீழே வேலை செய்வதற்கு, அடிமை வேலை செய்வதற்கு தான் அவர்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று நினைப்பாங்க. ஆனால் ஆண்டவர் எப்பொழுதுமே தமக்கு பணிவிடை செய்யும்படி, தமக்காக வாழும்படி, அவருடைய உள்ளத்தில் வாசம் பண்ணி அவர்களை ஆசீர்வதிக்கும்படி தான் கர்த்தர் விரும்புகிறார், நம்மை தெரிந்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. நமக்கு பொதுவாக பாருங்கள், நமக்கு விருப்பமானவங்க நம்முடைய வீட்டுக்கு வருவாங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? பல வருடங்களாக பார்க்காத அக்காவோ அண்ணனோ ரொம்ப தூரத்துலேருந்து, வெளி தேசத்துலேருந்து வர்றாங்கன்னா எப்படி இருக்கும்? பயங்கர சந்தோஷமாக இருக்கும். நம்முடைய ஒருவர் நல்ல ரொம்ப நாளைக்கு பிறகு நம்முடைய ஃப்ரெண்டை நம்ம பார்க்குறோன்னா, வீட்டில் வந்து ஒரு நாள் உன் கூட தங்கி இருக்கிறேன் அப்படின்னா எல்லாருக்கும் இல்லை, ஒரு சிலருக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு சிலருக்கு ஏண்டா வர்றாங்க வீட்டுக்குன்னு அப்படி இருக்கிற பெண்களும் இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு ரொம்ப விருப்பமானவங்க வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் இல்லையா? ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், தேவாதி தேவன், இந்த உலகத்தை படைத்தவர், உலகத்தை சிருஷ்டித்தவர் சொல்லுகிறார், சீயோன் குமாரத்தியே, நான் உன் நடுவில் வந்து வாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இது நமக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம் இல்லையா? ஹல்லேலூயா. அந்த நாட்களில் எங்கள் அப்பா வர்றாங்க அப்படின்னா, ஊரில் அது வர்றாங்கன்னா, ஒரு பக்கம் அப்பா வர்றாங்கன்னு சந்தோஷமாக இருக்கும், இன்னொரு பக்கம் என்ன சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா? நிறைய பொருட்களை வாங்கிட்டு வருவாங்க, நல்லா நமக்கு வேண்டிய திங்ஸ் வாங்கிட்டு வருவாங்க. அப்படிங்கிறது ஒரு சந்தோஷம். அப்பா வந்தால் ஒரு பிளெஸ்ஸிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசையாக இருக்கும் இல்லை? எல்லா பெண்களுக்கும் அப்படி தான். அப்போ ஏசப்பா நம்ம வீட்டில் தங்கினா அது எவ்வளோ பெரிய சந்தோஷம். அப்போ பாருங்கள், கர்த்தர் நம் நடுவில் வாசம் பண்ண விரும்புகிறார். நம்மை தான் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அது நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. அப்போ உலக பிரகாரம், நான் சொன்னேன், உலக பிரகாரமான ஒரு தகப்பனே நம்ம பிள்ளையுடைய வீட்டுக்கு போகும் பொழுது வெறுமையாக வந்து வாசம் பண்ணுறதில்ல இல்லையா? அப்போ பரம தகப்பன் நம்மிடத்திலே வந்து வாசம் பண்ணும் பொழுது, சீயோனாக நம்மை தெரிந்து கொண்டு நம்ம நடுவில் வாசம் பண்ணும் பொழுது அவர் எவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுப்பார், எவ்வளவு அதிகமான ஆசீர்வாதங்களை கொடுப்பார் இல்லையா?